அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தர் பாறையும் நம்மளுடைய கன்னியாகுமரியுடைய விவேகானந்தர் சிலையும் இந்த ரெண்டு இடத்துல பாலத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது முதல் கண்ணாடி பாலம், இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா கன்னியாகுமரியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் முதல் தயாரிக்கப்பட்ட அறுவை சிகிச்சை ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரிங்களா? மகாராஷ்டிரா தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கான ஒரு ரோபோ முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, மகாராஷ்டிரா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வாரமாக டிசம்பர் கடைசி வாரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சகம் 2025 சீர்திருத்த ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சகத்தில் பாதுகாப்பு அமைச்சகம். அந்த அமைச்சகம் தான் சீர்திருத்த ஆண்டாக இதை அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கோப்பை 2024 வென்ற அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான் ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.